இன்றைக்கி நம்மளோட சேனலில் முட்டைக்கோஸ் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு நல்ல பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு 2 சின்ன தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுவும் லைட்டாக வதங்கட்டும். வதங்கினதும் நம்ம முட்டைக்கோஸை வந்து சேர்த்தோன்னா அதில் 1/4 கிலோக்கும் கொஞ்சம் அதிகமாக முட்டைக்கோஸ் இருக்கும். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு சாம்பார் பொடி இதில் வந்து நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 ஸ்பூன் ப்ளெயின் சில்லி பவுடர் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, நல்லா தாராளமாகவே தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். ஏன்னா இதில் வந்து முட்டைக்கோஸ் வந்து நல்லா வெந்திருக்கணும், மசிஞ்சு. இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான முட்டைக்கோஸ் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.